அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எதற்கு அடையாளம் இருக்குன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு நல்லது நடப்பதற்கு, நியாயமாக இதை பெற்றுக்கொள்ள நான் தான் தகுதியான ஆளாக இருக்கலாம், நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம். நியாயமாக பார்த்தா உங்களுக்கு ப்ரமோஷன் வரலாம், அது வரணும். ஆனால் உங்கள் ப்ரமோஷனு வேற ஒருத்தருக்கு போகுது. நீங்கள் அதை குறுக்கு வழியில் போயிட்டு அதை தடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சொத்து வரணும், நீங்கள் அதை குறுக்கு வழியில் போய் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அல்லது வேற ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில் போய் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுதான் முக்காடுக்கு அடையாளம். நல்லா கவனிச்சுங்க. குறுக்கு வழி ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் வேலைக்கே ஆகாது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வேதத்தில் நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு எத்தனை நாள் தூரத்தில் இருக்குன்னா 7 நாள் தூரம் தான். எத்தனை நாள்? 7 நாள். உடனே போனால் சுதந்திரித்து கொள்ளலாம். ஆனால் 7 நாள் தூரத்தில் இருக்கிற ஒரு கானான் தேசத்துக்கு ஏன் தேவன் அவங்கள சுற்றி போக பண்ணார்னா, இப்போ தான் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக வரான். அப்போ அவன் போகும்போது அங்கே இருக்க ஜனங்க அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்கள்ல. யுத்தம் பண்ண வந்தால் யுத்தம்னா என்னன்னு இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவன் என்ன வேலை பார்த்துருந்தான்? அடிமையாக இருந்தான். அடிமையாக இருக்கிறவனுக்கு வேறு எதுவுமே தெரியும். வேலை கொடுப்பாங்க, அதை செய்வான், சவுறு கொடுப்பாங்க, சாப்பிடுவான், போய் வீட்டுக்கு தூங்குவான். திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சவொடனே திரும்ப இதே காரியம் தான். இதே தான் 24 மணி நேரம் இவனோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். இவனுக்கு வெளி உலகமே இல்லை. 400 வருஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? எகிப்தில் அடிமையை போல வாழ்ந்துட்டாங்க. இந்த அடிமையை போல வாழ்ந்தவனுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. ஒருத்தன் நம்மளை அடிக்க வந்தால் எப்படி அவனை மேற்கொள்ளணும்னு தெரியாது. ஒரு யுத்தத்தை எப்படி செய்யணும், எப்படி ஜெயிக்கணும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஞானம் என்ன, ஒரு ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானம் என்ன அப்படின்ற எந்த ஒரு காரியமும் தெரியாத ஒரு கூட்டம் தான் இஸ்ரவேல் ஜனங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இவங்க இப்போ போனால் இவங்க மனம் மடிவாவாங்க, சோர்ந்து போவாங்க, அவங்க நொந்து போவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்கள சுற்றி போக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் எப்போது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும்னு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த நாளுக்கு காத்திராம நம்ம குறுக்கு வழியில் போய் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, சீக்கிரமாக போய் அதை சுதந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? இந்த மாதிரி தான் ஆயிரும். தாமருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? கேள்விக்குறியாக போச்சு. நல்லா கவனிங்க. அப்போ இந்த முக்காடு எதுக்கு அடையாளம்? துரிதமாக ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வது, சீக்கிரமாய் பெற்றுக்கொள்றதுக்கு இது காரியமாய் இருக்கு.